வீடியோ பார்த்ததுலாம் போதும். இப்போ வாங்க படிக்கலாம். ஹலோ பீப்பிள், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 எலிமெண்ட் இருக்குது க்ரைமில். அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங்கை இங்கே இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன். இங்கே பர்சன்னு டினோட் பண்ணுறத மெயினாக ஹியூமன் பீயிங்ஸை மட்டும்தான் எடுத்துப்பாங்க, அனிமல்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அனிமல்ஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அது வாயில்லா ஜீவன். பட் இதுவே நீங்கள் கிரிமினல் லான்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் அனிமல்ஸை கூட பனிஷ் பண்ணாங்க. எப்படி பனிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெட்ரிபியூட்டிவ் தியரியை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது பழிக்கு பழி அந்த கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் ஒரு ஹியூமன் பீயிங்கை கடிக்கிறதுனாலோ இல்லை யாராச்சும் துன்புறுத்துறதுனாலோ அது என்ன தப்பு பண்ணிச்சோ அதே விதத்தில் அதை தண்டிக்கிறது, அதுக்கு பேர் தான் ரெட்ரிபியூட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழிக்கு பழி. அண்ட் ஆஃப்டர் எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஐபிசி அண்ட் தென் பிஎன்எஸ்ல இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு அனிமல் யாராச்சும் துன்புறுத்துனாலோ இல்லை அது ஏதாச்சும் அஃபென்ஸோ க்ரைமோ ஏதாச்சும் பண்ணுச்சுனாலோ கண்டிப்பாக அதோடைய ஓனர் மட்டும்தான் அதுக்கு லயபிள் ஆவாங்க. இது பிஎன்எஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பர்சன்னு இன்க்ளூட் ஆகுறது யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சன் அண்ட் தென் லீகல் பர்சன். பர்சனுக்கான டெஃபினிஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 24 ஆஃப் பிஎன்எஸ்லேயே சொல்லியிருக்காங்க. பர்சன் இன்க்ளூட்ஸ் கம்பெனி ஆர் பாடி ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். அதாவது இங்கேயே கிளியராக சொல்லிட்டாங்க, பர்சன் என்றது நேச்சுரல் பர்சன் மட்டும் கிடையாது, லீகல் பர்சனும் கூட. லீகல் பர்சன்னா யாரை டிஃபைன் பண்ணுறாங்க? கம்பெனியை தான் இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு பாடி ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சனுக்கான டெஃபினிஷன் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் 2 clause 19ல யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா மேல், அதாவது மென்னை பற்றி சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எந்த ஏஜ் இருந்தாலும் சரி அவங்க மென்னாக இருந்தாங்கன்னா அவங்க கூட பர்சன்ஸில் ஆட் ஆவாங்க. அண்ட் தென் 2 clause 35 ஆஃப் பிஎன்எஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உமன்ஸ், அதாவது எல்லா லேடிஸும் எந்த ஏஜ் இருந்தாலும் சரி அவங்க உமன்ஸ் கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 2 clause 10ல ஜெண்டரை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. ஜெண்டர்னா யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல் அண்ட் தென் டிரான்ஸ்ஜெண்டர் கூட இதில் அப்ளிகபிள் ஆகும் இந்த லா. தென் 2 clause 24 ஆஃப் பிஎன்எஸ்ல அஃபென்ஸை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. அஃபென்ஸ்னா என்னதுன்னா a thing made punishable under this Sanhita or special laws or local laws. ஸோ ஒரு விஷயத்த இந்த சன்ஹிதா இந்த கோடில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது அஃபென்ஸு அப்படின்னு கிளியராக இவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ இதில் மட்டும் கிடையாது, எனி ஸ்பெஷல் லாவாக இருந்தாலும் சரி இல்லைனாட்டி எனி லோக்கல் லாவாக இருந்தாலும் சரி அது அஃபென்ஸ்னு எங்கேயாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது அஃபென்ஸ் தான் அப்படின்னு செக்ஷன் 2 clause 24 ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பர்சன் அப்படின்னு வந்தால் நீங்கள் இந்த செக்ஷன் எல்லாத்தையும் எழுதணும். பர்சனுக்கான டெஃபினிஷன் 2 clause 26ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேலுக்கான டெஃபினிஷன் 2 clause 19ல சொல்லியிருக்காங்க. உமனுக்கான டெஃபினிஷன் 2 clause 35ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜெண்டருக்கான டெஃபினிஷன் 2 clause 10ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃபென்ஸ்க்கான டெஃபினிஷன் 2 clause 24ல சொல்லியிருக்காங்க. இவ்வளோத்தையும் எழுதுனீங்கன்னா யார் நினச்சாலும் உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணவே முடியாது. ஸோ மெயினான ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங். நீங்கள் ஒரு வேறான அஃபென்ஸ் ஆக்டை கமிட் பண்ணுறது கம்பல்சரி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான் தேவை.